சில நண்பர்கள் சேர்ந்து காட்டுப்பக்கமாக சென்றார்கள். இப்படி போகும்போது திடீரென அவர்களின் பக்கமாக ஒரு கரடி வந்தது. அப்போது ஒரு பையன் மட்டும் சிக்கிக் கொண்டான். மற்ற நண்பர்கள் அச்சத்தில் நின்றார்கள். அதை விட்டும் ஓடிப்போகச் சொல்லியபோது பதற்றப்படாமல் அவன் சிந்தித்தான். மரத்தில் ஏற முடியாததால் அவன் நிலத்தில் மரம் போல் கிடந்தான். சிறிது நேரம் கரடி பார்த்துவிட்டு அவனை விட்டு போனது. அனைவரும் வியந்து, நீ எப்படி உயிர் தப்பினாய் என கேட்டனர். அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், இதெல்லாம் பெரிய வித்தை கிடையாது. நான் சாமர்த்தியமாக சிந்தித்தேன், பிறகு செயல்பட்டேன். அவனுடைய நண்பர்களை பார்த்து அவன் சொன்னான், பயத்தில் ஓடுவது புத்திசாலித்தனம் அல்ல. சிந்திக்க நேரமில்லை என்றால் சமாதானமாகவும் அமைதியாகவும் பழக வேண்டும். எதையும் தைரியமாக சிந்தித்து செயல்பட்டால் தீர்வு நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னான். அந்த நாள் முதல் கிராமத்தார் அவனை புத்திசாலி என்றழைத்தனர். இந்த கதையை குழந்தைகள், மாணவர்கள் மற்றும் பெரியோர்களுக்கும் வாழ்க்கை நெறி கற்றுக் கொடுக்கும் வகையில் பயன்படுத்தலாம். உண்மையான புத்திசாலி என்பது வெளிப்படையான வீரம் காட்டுவதாக இல்லாமல் சாலச் சிந்தனை காட்டுவதில்தான் இருக்கிறது. புத்திசாலித்தனம் என்பது வேகமான செயல் அல்ல, சரியான நேரத்தில் சிந்தித்து செயல்படுவதுதான்.